ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா, கடந்த சில மாதங்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். யாசிசுவலா ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனத்தில், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோடு இணைந்து மீனத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறது. சுக்கிர பகவான் உச்சமாக மீனத்தில் அமர்ந்திருக்க, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 26/3/2026 அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் புதன் பகவான் செவ்வாயும் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அதே போல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனைக்கு பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேச ராசி அன்பர்களே, 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? மேசத்துக்கு ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்போது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். என்ன ஆசை உங்கள் மனசில் இருக்குங்களோ அதை செயல்படுத்துவதில் குறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனோட ராகு இருக்கார். சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். வெளிநாட்டின் மேலே, அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா ராகுங்கிறது வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர், அவரோடு உங்கள் ராசிநாதன் சேருது. அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு. அந்நிய மதம் சார்ந்த ஒரு நண்பர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெறுவார். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அதே சமயத்தில் அந்த செவ்வாயோட ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக விரைவாக செய்யணுங்கிறத நினைப்பீங்க, யோசிக்க மாட்டீங்க. டக்குன்னு அதை செய்யணுங்கிறத நினைக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனம்ங்கிறது முக்கியம். ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டமான ஆசைகளை வரைவித்து அதில் ஏதாவது ஒரு இக்கணை வைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் கவனம். அதாவது புதிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அந்த செவ்வாயோட புதன் பகவான் சேர்ந்திருக்கார். புதனுங்கிறது 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனும் அதே புதன் பகவான் தான். அப்போ உங்கள் எதிரியும் கூட இருக்கா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கோபம் வெளிப்படுத்தும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது. டக்குன்னு பேசிடுவீங்க, கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு அதற்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது. அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள்ங்கிறது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஏற்படுத்தும். கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. நிதானம் அப்படிங்கிறது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம், பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? 2ஆம் அதிபதியை பார்க்கணும். 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கார்? 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது. அப்போ வலிமையாக இருக்காருன்னா பணம் இருக்கிறது. பொருளாதார விஷயத்தில் நற்பலனை தர காத்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்று கருத்து இல்லை. காசும் வரும். அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் ஏற்படுத்தும். அந்த செலவுகளை நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுப விரயங்கள் என்ன? குழந்தைகளுடைய படிப்புக்காக ஒரு செலவு செய்யக்கூடிய தன்மை உருவாகும்.
பார்க்கும், அல்லது குழந்தைகளினுடைய திருமணத்துக்காக செலவு செய்வது, அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் ஏதாவது தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் செலுத்துவது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. குடும்பம், சுக்கிரன் 12 இருக்கார். அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணை தேவை. இந்த கோபம் ஆக்ரோஷம் தான் இந்த மேசத்துக்கு முதல் வெளிப்படுத்தும். அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா ஏழரை சனியில் விரயசனியாக இருக்கிறனால டக்குன்னு ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஸோ இதில் கொஞ்சம் கவனம். சார், வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதாவது தடை இருக்கா? இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தடை இல்லை. ஏன்னா ஏன் இல்லைன்னா, வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். காரக கிரகம் வலிமையாக இருக்கும்போது இந்த காரகத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக தூண்டு வைக்கும். அப்போ வாகனம் வாங்குகலாமா? தாராளமாக வாங்கிக்கலாம். வீடு வாங்கிக்கலாமா? தாராளமாக வீடு வாங்கிக்கலாம். கடன் கிடைக்குமா? ராசிநாதனுடன் புதன் சேர்ந்திருக்கார், கடனும் கிடைக்கும். ஸோ கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். கடன் மூலமாக வாங்கலாமா? வாங்கிக்கலாம். ஆனால் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்குங்க. ரைட். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். 5க்குரியவன் 12ல் மறைவது நல்லதானா? மறைவது நல்லதில்லை. அப்போ குழந்தைகள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குழந்தை கொஞ்சம் அதாவது உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இந்த ஆக்ரோஷம், கோபம் வெளிப்படுத்திடும். அப்போது கொஞ்சம் கோபப்படாமல் ஒரு நிதானமாக சொன்னீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா 5க்குரியவன் போய் 12ல் மறைஞ்சு அது சனி பகவானோட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் 5க்குரியவன் 12ல் இருக்கிறதுனால குலதெய்வத்துக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது. இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் பங்குனி மாதம் உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு ஒரு தடவை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், கடனால், நோயால், எதிர்ப்பால், பகையால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, 6ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நன்மையை செய்யும். 6க்குரியவன் கணக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கான். கடன் கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் தனக்கு 6ல் போய் இருக்கும்போது கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது. கடனின் மூலமாக சில நன்மைகள், கடனை அடைச்சிடலாம், கடன்காரன் கழுத்து நிற்பானா? நிச்சயமாக இல்லை. பட் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா அடுத்த மாதம் எங்கே போயிடுறார்? 12ல் போயிடுறார், விரயத்துக்கு போயிடுறார். அப்போ கடனை பெருக்கி விட்டுரும். 7 சனியில் விரய சனியாக இருக்கிறதல்லவா? அப்போ விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். அப்போ கடன் எது வரைக்கும் அப்படின்னா கவனத்தோடு இருக்கணும்னா, அந்த பங்குனி மாதம் 28க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இல்லை. ஹெல்த்து அக்கறை எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்கணும். ஹெல்த்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? கண்டிப்பாக இல்லை. ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்களா? நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது இந்த ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், வழக்கில் இருக்கிறவங்க அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள், எதிரிகள் யாருன்னு தெரியலனா கூட யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதில் வெற்றியடையக்கூடிய தன்மைகள் சிறப்பு பெறும். சார், வேலை கிடைக்குமா? மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6 தான் வேலை. 6க்குரியவன் 11ல் உட்கார்ந்து குரு பார்வை, பாக்யாதிபதி பார்வை பெற்றிருக்கின்ற புதன் நன்மையை செய்வார். வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த பங்குனி மாதம் வேலை கிடைத்துவிடும். மன உறுதியோட, தன்னம்பிக்கையோட செயல்படுங்கள். கண்டிப்பாக உண்டு. அது குறிப்பாக
எப்பத்துக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னா பங்குனி மாதம் 28, அதாவது ஏப்ரல் மாதம் 11க்கு அப்புறம் 11ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். உங்கள் முயற்சியால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செயல்படுவதற்கு ஏதாவது தடை இருக்கா சார்? 7க்குரியவன் 12ல் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சுக்கிரன் உச்சத்தோடு இருக்கார், வலிமையாக இருக்கார். ஆனால் அதே சுக்கிரன் இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசியில் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 7க்குரியவனான சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். மேலும் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போ நிவர்த்தி அடைந்து தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிறைய மேசத்துக்கு திருமணம் டக்குன்னு முடிவாகும், வரன் அமையும், ஃபிக்ஸ் ஆயிரும். திருமணம் தடையில்லாமல் நடவதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை. குரு நேர 9ஆம் இடத்தை பார்க்கிறார், வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது குரு 9க்குரியவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியத்தை கொடுக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தே ஆகணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் கொடுத்தே ஆகணும். வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு கண்டிப்பாக அது கொடுத்தே தீரும். அதாவது வெளிநாடுன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், வெளி மாநிலம், வெளி ஊர், இந்த மாதிரியான தன்மைகள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். இதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை. ரிசர்ச் நல்லா இருக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். புதிய கண்டுபிடிப்புகள், அந்த ஒரு ஞானம், புத்திசாலித்தனம், அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை உண்டு. கடவுள் மீது ஒரு பக்தி, ஒரு ஆன்மீகத்தின் மீது நாட்டம், இதெல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தொழிலில் இருக்கின்றவர்கள் கூடுதலான வருமானம் அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான அமைப்புகள், அரசு ரீதியில் சில அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் உங்கள் மேலதிகாரிகள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்குங்க. கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது. ஏன்னா கோபம் வரும் உங்களுக்கு இந்த மாதம். ஸோ இந்த ரெண்டும் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த மாதம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மேசத்துக்கு பங்குனி மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? தொழில் செய்யணும்னா கொடுப்பினை இருக்கா? என்ன படிக்கலாம்? என்ன படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? என்ன படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? ஏன் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது? எப்போ தான் திருமணம் நடக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.